ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பை டக்லி படம் வந்து ஏப்ரல் 10க்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம இட்லி கடை படம் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க ஏப்ரல் 10க்கு தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இதை பற்றி தான், அந்த கான்ட்ரவர்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ வீடியோ மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் மறக்காமல் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் வந்து நம்ம அஜித் சாரோட டீசரை வந்து ஒரு மாதிரி கலக்கிட்டு இருக்கு டிஜிட்டல் மீடியாவே அப்படின்னு சொல்லணும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி கடையிலேருந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு நியூஸ் ஒன்று விட்ருக்காங்க. அது என்ன அப்படின்னா, நம்ம இட்லி கடையோட டேட்டை வந்து தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது ஏன் அப்படின்னா, நம்ம தனுஷ் சார் வந்து ஒரு சீனியருக்கு மரியாதை தர மாதிரி அஜித் சாருக்கு ஏப்ரல் 10th ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. அண்ட் அது எந்த அளவுக்கு இன்னும் கன்ஃபார்ம்னு தெரில. இன்கேஸ் டேட்டு தள்ளி போச்சு அப்படின்னா ஒன்று அவங்க வந்து ஜூலை இல்லை ஆகஸ்ட் அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒருவேளை ஜூலை இல்லை ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 15 மதராசி படம் வேறு சிவகார்த்திகேயன் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவங்க 2 பேர் கிளாஷ் விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ரிலீஸை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி நண்பா.